எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்குள்ள வீடியோவில் ஹேருக்கு யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஆயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஹேர் ஆயில் செய்கிறதுனா அது இது அப்படியெல்லாம் போட்டு நல்லபடியாக பாயில் செஞ்சு அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப ஈஸியாக குயிக்காக யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு 2 இன்க்ரீடியண்ட்டை வச்சு செய்கிறது தான். உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சில்கி சாஃப்ட் ஸ்மூத் இருக்கணும் அப்படின்னா இதை ட்ரை செய்யுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகோனட் ஆயில் வேணும். கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டி கிடைக்கிற ஆயில் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் நம்மளோட ஹேருக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப அப்படி ஃபில்ட்ரு செய்யாமல் சுத்திகரிக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா. சுத்திகரிக்கிறேன்னு சொல்கிறது அதில் இருக்கிற ஏதாவது டர்ட்டெல்லாம் நீக்கிறது அப்படின்னு கிடையாது. அதில் இருக்கிற கொழுப்புகள் மொத்தத்தை எடுத்துக்கிட்டு வாட்டர் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. அந்த ஆயிலில் இப்போ உங்கள் ஹேருக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஒரு நேரம் நீங்கள் தேய்க்கிறதுக்கு எந்த அளவு எடுத்துப்பீங்க. ஒரு 1/4 கப்பு அளவு ஆயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஆம்லாவோட உள்பக்கத்தில் சீடு இருக்கும், அதை ரிமூவ் செஞ்சுருங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆம்லாவை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்தாலும் ஒன்றும் இல்லை. இல்லை சின்னதாக உரல் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு உள்ளாடி போட்டு நல்லபடியாக கொஞ்சம் அப்படியே சதைக்கிறது மாதிரி நல்லபடியாக அடிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் திருத்திராக தான் இருக்கும். அதை எடுத்து அந்த ஆயிலில் அப்படியே ஊற போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாக எல்லாமே ஆயிலில் மூழ்கி இருக்கிறபடி நீங்கள் அழுத்தி வச்சுக்கணும். டுமாரோ மார்னிங் உங்களுக்கு ஆயில் அப்ளை செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி நைட்டு நீங்கள் இதே மாதிரி நெல்லிக்காவை தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை வடிகட்டி எடுத்து அந்த ஆயிலை ஹேரில் அப்ளை செஞ்சு பாருங்கள். அப்ளை செய்கிற நேரமே உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப திக்காக இருக்கும். உங்களோட ஹேர் நாள் போக போக திக்காக வளர ஆரம்பிக்கும். ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் வீக்காக ஹேரெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ரெமெடியை ட்ரை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லபடியாக ஒர்க் ஆகும். எப்போல்லாம் நீங்கள் ஆயில் அப்ளை செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு சிலர் ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சுருவீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஹேரில் அப்படியே வைங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்களும் எப்போல்லாம் ஆயில் அப்ளை செய்வீங்களோ இதே மாதிரி ஆம்லா யூஸ் செஞ்சு பாருங்கள். பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ரீமேச்சர் கிரே ஹேர் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக மாறும். இந்த ஆயில் ஈஸியாக குயிக்காக செஞ்சுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டான ஆயில். ஒரு முறை யூஸ் செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் செஞ்சு வச்சுருக்கிற ஆயிலை ஒரே அடியாக ஃபுல்லாக தீர்த்துக்கணும். அதை ஸ்டோர் செஞ்சு வைக்கவே கூடாது. ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஒரு நாள் கழித்து அப்படியே அப்ளை செஞ்சுக்கிங்க. அதுக்கு பிறகு மீதி இருக்குது அப்படின்னு ஸ்டோர் செய்யாதீங்க. அப்படி ஸ்டோர் செஞ்சு வச்சிங்கன்னா அந்த ஆயில் அந்த அளவு பலனை கொடுக்காது. ஓகே, நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ செஞ்சு பாருங்கள். அமேசிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஹேரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.